இன்றைக்கி பன்னீர் கிரேவி பண்ண போகிறோங்க. பன்னீர் கிரேவிக்கு சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் நமக்கு எவ்வளோ பேத்துக்கு தேவையோ அந்த மாதிரி ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா தொலியெல்லாம் உரிச்சிட்டு ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கணுங்க பேஸ்ட்டாக. அங்கிட்டு ஒரு ஜாரில் இஞ்சி பூண்டு அதை ஒரு பேஸ்ட்டு பண்ணி வச்சுக்கணும். தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். முதல்ல எண்ணெய் ஊற்றி இந்த பட்டை கிராமெல்லாம் போட்டு வெங்காயத்தை வதக்கின பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கடுத்து தக்காளி பேஸ்ட்டை ஊற்றிட்டு கொஞ்சோண்டு தனியா பொடி போட்டுக்கணும். கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டு அப்படியே நல்லா கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா அப்படியே கிண்டி கொதிக்க விட்டணும். அந்த பச்சை வாடையெல்லாம் போனோடனே நம்ம பன்னீரை கட் பண்ணி வச்சு அது எண்ணெயில் கொஞ்சம் லேசாக வதக்கணுங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு பாருங்கள். பன்னீரை கொஞ்சம் நம்ம இப்படி வதக்கிக்கணும். இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கணுன்னு இதில் எடுத்து போடணும். இறக்க போடணும், இல்லைன்னா கரைஞ்சிருங்க. அந்த பச்சை வடையெல்லாம் போயிடுச்சு. போனோடனே இதில் போட்டு கொதிக்க வச்சு அரைக்கணும். பூரி மசாலாக்கும் நல்லாயிருக்கும். தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு எல்லாமே வச்சுக்கலாங்க பன்னீர் கிரேவி. பாருங்கள், அந்த எண்ணெயில் வதக்குனா நம்ம பன்னீர் அதில் போட்டோம், கரையாமல் இருக்கும். சூப்பரான பன்னீர் கிரேவி.